சினிமாவுக்கு வந்த பிறகு நிறைய மனிதர்கள் வந்து நமக்கு நம்ம நட்பில் அன்பில் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சார், சிவகுமார் சார். அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட ஒரு மென்டார் மாதிரி, ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கார். ரொம்ப டீப்பாக சொல்லணும்னா, நான் வந்து தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறதெல்லாம் விட்டதுக்கு அவர் ஒரு காரணம். அப்படியா? ஆமாம். ஸோ அவருடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, தொடர்ந்து நான் வந்து விகடனில் இருந்ததுலேருந்தே அவரோட ஒரு தொடர்பு உண்டு. சொல்லப்போனால் சூர்யா சார், கார்த்திகை சாரை விட எனக்கு சிவகுமார் சார் தான் அடிப்படையில் நெருக்கமானவர். ஓ! எனக்கு டவுன்ஃபால் எப்போ வரும்போதும் அவருக்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேன். ஓ! டவுன்ஃபாலோ அல்லது ஒரு மன அளவில் ஏதாவது ஒரு மனச்சோர்வு ஏற்படும் போது சிவகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணால் அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து நம்மளை அப்படியே ஒரு இது பண்ணிடும், ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திடும். ஏன்னா உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கைங்கிறது யோசித்து பார்த்தா ரொம்ப அபாரமான ஒரு வாழ்க்கை முறை சார். இன்றைக்கும் வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஸ்டேஜில் நின்று பேசுகிறது இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்னா அவ்வளவு டெடிக்கேட்டடாக இந்த லைஃப்பை பார்க்குறவர். அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, அதை நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்டேருந்து. எல்லாம் கிடைத்த பிறகும் ஒருத்தர் இவ்வளோ ஒழுங்கோட இருக்கிறது இருக்கு இல்லையா. சினிமாவில் அந்த தனி மனித ஒழுங்கை கடைப்பிடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். உண்மை. அதை வந்து ரொம்ப லாபமாக கையாண்டவர் சிவகுமார். ஆமாம் 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 ஆமாம். எப்படி வந்து ராஜா சார் வந்து ஒரு அரூபமாக நமக்கு ஒரு வாத்தியாராக இருக்காரோ, அது மாதிரி சிவகுமார் சார் வந்து ஒரு ரூபமான ஒரு வாத்தியாராக வந்து எனக்கு கண்டினியூவாக இருக்கிற ஒருத்தவர் சார். நான் பொதுவாக அந்த பரிசு பொருட்களெல்லாம் தொலைச்சிருவேன். அந்த சிவகுமார் சார் கொடுத்த ஒரு வாட்சை வந்து எப்போவுமே நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டியவர்.